அக்கா, எனக்கு பணம் வேணும். அத்தான்ட்ட சொல்லி 1,00,000 என் அக்கௌண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லு. என்னடி திடீர்னு ₹1,00,000 கேக்குற? அவ்வளவு பணம் உனக்கு எதுக்கு? இங்க பாரு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. அத்தை கிட்ட கேட்கலான்னு பார்த்தா எப்பவும் அத்தை தான் எனக்கு அமௌண்ட் தருவாங்க. அவங்க கிட்ட கேட்கலான்னு பார்த்தா எல்லா டிரான்ஸ்ஃபரும் ருக்கு பேர்ல இருக்கு. நான் எப்படி கேட்கறது? உன் புருஷன்ட்ட சொல்லி என் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட சொல்லு. அவர் எதுக்கு இவ்வளவு பணம்னு கேட்பார்ல, முதல்ல எதுக்குன்னு சொல்லு, அப்பதான் சொல்ல முடியும். நீ எல்லாம் ஒரு ஆளு, உன்கிட்ட போய் காசு கேட்ட பாரு, என்ன சொல்லணும், எதுக்கு எதுக்குன்னு. நீயே ஒரு பிச்சைக்காரி, உன்கிட்ட கேட்டா நீ உன் புருஷன்கிட்ட பிச்சையா தானே கேட்ப? அந்த ஆள் உனக்குன்னு ஏதாவது கொடுத்துருந்தா தானே? இங்க பாரு எலிசபெத், காலையில தேவையில்லாம அவரை பத்தி ஏதாவது பேசாத, அப்புறம் எனக்கு கெட்டு கோபம் வரும். இங்க பாரு, பேசாம போயிரு. காலையில தேவையில்லாம பேசிட்டு இருக்காதே. நானே மாமாக்கு உடம்பு சரியில்லைன்னு வருத்தத்துல உட்காந்துருக்கேன். நீ என்னன்னா இப்படி திண்டுக்கு முண்டுக்கு பேசிட்டு இருக்க? யாருக்கு? அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன? அந்த ஆள் எப்படி போனா உனக்கு என்ன? இங்க பாரு, என்னைக்காவது உனக்காக அவர் ஏதாவது செஞ்சிருக்காரா? இந்த வீட்டுல மூத்த மருமகனு தான் பேரு. சொத்தை உன் பேர்ல எல்லாம் எழுதியிருக்கணும், அந்த ருக்கு பேர்ல எழுதியிருக்காரு. அதனாலதான் இப்படி விழுந்து கிடக்காரு. வந்துட்டியா? காலையிலே எங்க அம்மாட்ட சண்டை இழுக்கிட்டு பேசாம போயிட்டு பாத்துக்கா. எப்ப பார்த்தாலும் யாரையாவது கடிச்சு கொட்டிட்டே இருக்கணும். உனக்கு இதே வேலையா போச்சா? ஏமா, இவளதான் இந்த வீட்டுல வைக்காம துரட்டி முடுக்குன்னு சொல்றேனே, நீ கேட்க மாட்டேங்கிற. ஏலே, ரொம்ப பேசாத. இங்க பாரு, அடுத்த கட்டமா ஒன்னதான் கடத்த போறேன். உன்னை கடத்தி வச்சுக்கிட்டு காசு கட்டதான் உங்க அப்ப காசு கொடுப்பான் பாரு. இனி அதுதான் நடக்க போகுது. ஆமா, இவ கடத்துவா, அது வரைக்கும் எல்லாரும் வேடிக்கை பத்திட்டு இருப்பாங்க. நீ எல்லாம் ஒரு சித்தியா? உன்னைய எங்கேயாவது பிடிச்சி முதல்ல தள்ளி விடணும். இங்க பாரு, காசுங்கட நீ போய் வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணு. காசு வேணுமாம்ல, காசு. இங்க பாரு, எங்க அப்பாட்ட காசு கேட்ட உனக்கு இடுக்கு அப்படம். என்னல இத்தனோண்டு இருந்துகிட்டு என்னைய மிரட்டுறியா? இங்க பாரு, நீ சரி கிடையாது. உன்னையும் உங்க அம்மக்கறியும் கடத்துறனா இல்லையான்னு பாரு, அப்புறம் காசு தன்னால வரும். இடி, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஒழுங்கு மரியாதையா வெளியே போ. சும்மா நொய்யுங்காத. அவர்கிட்ட நான் சொல்றேன், நீ வேலையை பார்த்துட்டு போ. அந்த பயம் இருக்கட்டும். இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா அவர்கிட்ட சொல்லி காசை என் அக்கௌண்ட்ல போட சொல்லு. எனக்கு அவசரமா தேவை இருக்கு. ஆமா, இவ அக்கௌண்ட்ல போடுவாவோ. உனக்குலாம் ஒரு அக்கௌண்ட் வண்டி கிடக்கு, அக்கௌண்ட். இப்ப வெளியே போல, நான் போய் ருக்கு சிட்டிய கூட்டிட்டு வந்து சப்புன்னு உன்னை ஆடைய சொல்லிடுவோம் பாத்துக்க. ஏலே, அதே ஒண்ட வந்த பிடாரி, அவ உனக்கு சித்தி, அப்ப நான் யாரு? என்ன சொன்ன? ஒண்ட வந்த பிடாரியா? இங்க பாரு, உன்னை இன்னும் இந்த வீட்டுல விட்டு வச்சிருக்கேங்கிறதே பெரிய விஷயம். ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த அக்காக்காக தான். ஒழுங்கு மரியாதை இருந்துக்கோ. இன்னொரு தர பச்சை பிள்ளை போட பார்க்காம கடத்துவேன் வப்பான்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்த பல கழுத்தி போடுவேன். கழுத்தி போடி வெளியே. என்னைய அடிக்கிறேன். உன்னை இந்த வீட்டிலே இல்லாம பண்றனா இல்லையான்னு பாரு. இங்க பாரு, உன்னால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கோ. இன்னொரு தடவை பச்சை பிள்ளைகிட்ட எதையாவது பேசிக்கிட்டு இருந்த ஆரஞ்சு பொல்ல கழட்டி போடுவேன். மரியாதையா வெளியே போ. என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் உங்க தங்கச்ச அடிச்சது தப்புதான். ஆனா நான் என்ன செய்யறது? எனக்கு கோவம் தலைக்கு ஏறுது. நான் இவனை கூப்பிட தான் வந்தேன். அங்க நின்னு பார்த்தா அவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போறா. என்னால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. என்ன மன்னிச்சிருங்க. ஐயோ ருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளை எப்படி அடக்குறதுனே தெரியல. சொல்ற பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. எனக்கே சரியான தலைவலியா தான் இருக்கா. என்ன செய்யறது? அவளுக்கு ₹1,00,000 வேணுமா? அவர்கிட்ட சொல்லி அக்கௌண்ட்ல பணம் போட சொல்றா. அதான் அவளுக்கு கொடுக்கலன்னதும் பேய் மாதிரி கத்திட்டு போறா. எல்லா பணத்தையும் சொத்தையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டாங்கிற கடுப்பு, வேற எதுவும் இல்லை. மன்னிச்சுக்கம்மா. ஐயோ அக்கா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளுக்காக நீங்க ஏன் இப்படி வருத்தப்படுறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அவளுக்கு ஏன் பயந்துகிட்டே இருக்கீங்க? நீங்க மூத்தவங்க தானே, ஒரு அறை விட வேண்டியதானே? எல்லாருக்கு சின்னதுல இருந்தே அவ அப்படித்தான். எந்த பொருளை நான் வச்சிருந்தாலும் புடுங்கிக்குவா. நான் அப்படியே அவளுக்கு கொடுத்து பழகிட்டேன். ஆனா இப்பவும் அவளை எதிர்த்து பேசுற தைரியம் எனக்கு இல்லை. சரிக்கா, நான் டிஃபன் என்ன செய்யறதுன்னு கேட்கறதுக்காக வந்தேன். உங்களுக்கு ஏதாவது செய்யணுமா? எல்லாருக்கு நீ போ, நான் வரேன். சரிக்கா. டேய், என்னடா உன்னையே கடத்திடுவேன்னு சொல்றாளா? ருக்குச்சி, அவ எப்பவுமே அப்பட்டா லூஸ் மாதிரி என்ன சொல்லிட்டே இருப்பா. அவளுக்கெல்லாம் நான் பயப்படவே மாட்டேன் தெரியுமா? நீங்க போங்க, நான் வரேன். சரியா? சரிடா. ஏமா எப்போ கட்டணும் அவளுக்கு பயந்துட்டே இருக்க? நீ அவளுக்கு பயப்படணுமா? கூட உன்னையும் கடத்திடுவோன்னு சொல்லுதா. முதல்ல அவளை இந்த வீட்டை விட்டே தொடத்தணும். ஆச்சியும் தாத்தாவையும் வட சொல்லு, அப்பதான் அவ அடங்குவா. சரிடா, நான் சொல்றேன்.
நீ அதையெல்லாம் நினைச்சு கவலைப்படாத. டேய், தாத்தா ரூமுக்கு போனியா? தாத்தா கண்ணு முழிச்சாங்களா? போனமா தாத்தா கண்ணு முழிச்சே பார்த்தாங்க. ஆனா எதுவும் பேசல தெரியுமா? டாக்டர் வந்து அப்படியே பார்த்துட்டு போனாங்க. சரிடா, நான் போய் என்ன டிஃபன் பண்றதுன்னு பாக்குறேன். சரியா? சரிம்மா. டேய், நான் சொல்றத கேளுங்கடா. சர்ச்சுக்கு கொண்டுட்டு போவோம். ஃபாதர் கிட்ட வந்துருச்சா சரியாயிரும்டா. அவருக்கு ஒண்ணு இல்ல, புரிஞ்சுக்கோங்கடா. நீங்க பேசாம இருக்கீங்களா? உங்க பேச்சு கேட்டு கேட்டுதான் எங்க அப்பாக்கு இந்த நிலைமை ஆயிட்டு. இன்னும் எங்க அப்பாவை படுத்தி எடுக்கணும்னு நினைக்காதீங்க. டாக்டர் கொடுத்துருக்கிற மருந்த முதல்ல கொடுப்போம். பேசாம சர்ச்சுக்கு போகணும்னா நீங்க போயிட்டு வாங்க. பாத்தீங்களா, இப்ப கூட எங்க அப்பா உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. உங்களை எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறாரு. அவரு கை கால் விளங்காம இப்படி கெடுக்கும் போது கூட உங்களை எதுவும் சொல்ல விட மாட்டேங்கிறாரு. ஆனா நீங்க அவரை எப்படி பாத்துக்கிட்டீங்க? டாக்டர் ஃபுட் பாய்சன் ஆயிருக்குன்னு தான் சொல்றாங்க. அப்ப நீங்க தான் எதையோ எங்க அப்பாக்கு கலந்து கொடுத்துருக்கீங்க. என்னால உங்களை மன்னிக்கவே முடியாது. அப்பா அமைதியா இருங்கப்பா. உங்களை இப்படி பார்க்க முடியல. அம்மா ஒண்ணும் கொடுக்கலன்னு சொல்றீங்களா? நீங்க எதுவும் பேச வேண்டாம்ப்பா. டேய் ஜான், சும்மா இருடா. அப்பாவை பார்க்க எனக்கு கஷ்டமா இருக்கு. அவர் அம்மாவை எதுவும் சொல்ல விட மாட்டேங்கிறாரு. அவருக்காகவது அமைதியா இருடா. ஏங்க அமைதியா இருங்க. உங்க கோபத்தை காட்டுறதுக்கு இதுவா நேரம்? மாமா அத்தையை எதுவும் சொல்லக்கூடாதுங்கிறாரு. இதுல இருந்தே தெரியல அவரு அத்தை மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காருன்னு. தப்பு பண்ணவங்க தண்டனைய அனுபவிப்பாங்க. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு அமைதியா இருங்க. இப்ப மாமாக்கு சரியாகணும், அதுதான் நமக்கு முக்கியம். தப்பு பண்ணவங்கன்னா யாரும் சொல்ற மகா? என்னதா சொல்றியா? உனக்கு எப்பவுமே என் மேல ஒரு மட்டமான நினைப்பு தான். என் புருஷனுக்கு நான் அப்படி எதையாவது செய்வேனா? உங்களுக்கு ஏன் வருத்தமா இருக்கு? நான் உங்களை ஒன்றும் சொல்லல. யாரு தப்பு பண்ணியிருந்தாலும் அதுக்கான தண்டனைய அவங்க அனுபவிப்பாங்கன்னு சொன்னேன். இப்பவும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. என் புருஷன் நல்லவர். அவரு நல்லாதான் இருப்பாரு. அவருக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. ஆனா இத காரணமா வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கணும்னு துடிக்கிறவங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்ன பழி வாங்க உங்களால மட்டும் இல்ல, யாராலையும் முடியாது. என் புருஷன் எப்பவும் என்ன எந்த நிலைமையிலையும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அத ஞாபகத்துல வச்சுட்டு யாருனாலும் பேசுங்க. எங்களுக்கு அது ஞாபகத்துல தான் இருக்கு. உங்களுக்கு தான் மறந்து போச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க தான் எப்பவும் மாமாவை விட்டு கொடுத்து பேசுறீங்க. என்ன மன்னிச்சிருங்க மாமா. உங்களை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு வேதனையா இருக்கு. எப்படி இருந்தீங்க? இப்போ இப்படி படுத்து கிடைக்கிறத பார்க்கும்போது மனசு வலிக்குது மாமா. என்ன மன்னிச்சிருங்க. அத்தை, சர்ச்சுக்கு போனேன்னு சொன்னீங்களே, கார் ரெடியா இருக்கு, வாங்க போவோம். வந்துட்டியா? உன்னை யாரு இங்க வர சொன்னா? உன்னாலதான் இத்தனையும். நீங்க ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்தாலே விளங்காது. டேய், அவருக்கு இப்படி ஆனதுக்கு அவளுக்கு தான் வருத்தம். அவ என்ன பண்ணுவா? தேவையில்லாம அவளை யாரும் பேச வேண்டாம். விடுங்கத்த, அவர் இப்பவா பேசுறாரு? அவருக்கு எப்பவும் என்னை கண்டாலே பிடிக்காது. பேசிட்டு போறாரு. நீங்க வாங்க, நாம போயிட்டு வருவோம். சரி எலிசபெத். டேய், உங்க அப்பாவை நல்லா பாத்துக்கோங்க. நான் போயிட்டு 1 மணி நேரத்துல வரேன். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. போதும், நீ பட்டுட்டு ஆச்சு போயிட்டு மெயின் கேட் எல்லாம் பூட்டிட்டேன். எழுப்பு தாத்தா, எம்புட்டு நேரம் இப்படி படுத்துப்ப? டேய், நீ பெரிய வில்லனா இருப்ப போல. ஆட்சியெல்லாம் வித்துருவ நீ. பாப்பா, தாத்தா விட விளையாண்டு எம்புட்டு நேரம் ஆச்சு. நீ வாடா, சும்மா அடக்க மாட்டா. எந்த தாத்தா? இப்பா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். நீங்க இப்படி நிக்கிறதே அம்மா பார்த்தா அவ்வளவுதான். அவ கிடக்குறா போடா. அங்க சர்ச்சில் உட்காந்து விழுந்து விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பா. இப்போதைக்கு வரமாட்டா. தாத்தா, ஆச்சு பாத்துச்சு. அம்புட்டுதான். நீ வாடா, வந்து பாடு தாத்தா. டேய், எம்புட்டு நேரம் தான் படுத்து படுத்து கிடக்குறது. காலெல்லாம் அப்படியே இதாயிரும் போல இருக்கு, மரத்து போயிருது. கொஞ்ச நேரம் நின்னா தாண்டா நல்லா இருக்கு. எப்பா, 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000 ரூபாய்க்கு நடிப்பீங்க போல இருக்க. நடிப்பு சும்மா பிச்சு உதறீங்க. எங்க கத்துக்கிட்டீங்க? எல்லாம் உங்க அம்மா கிட்ட தான். வேற எங்க இருந்து கத்துக்க? டேய், எப்படி டைப் டைப்பா நடிக்கிறா பாத்தீங்களா? எப்பா, அம்மாக்கு நடிக்க சொல்லியா கொடுக்கணும்? மகா, நீ தான் பாவம்மா. உன்னை சந்தோஷமா இருக்க விடாம என்ன பாடுபடுத்தி எடுக்கிறா. அதை நினைச்சாதான் எனக்கு ஆத்திராத்திரமா வருது. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்க நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். உங்களை படுக்கையில கூட என்னால அப்படி பார்க்க முடியல. சங்கடமா இருக்கு. என்ன செய்யறது? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே, எல்லாம் சரியாயிருமா. நீ எதுக்கும் கவலைப்படாத. மாமா, உங்களுக்கு உங்களுக்கு சரியாயிட்டா?
அடப்பாவுமே அடியே நீ தானே மாமாவை காப்பாத்தணும் அலைஞ்ச. நான் அப்பா பாலை குடிச்சிட்டாருன்னு சொன்னதுலாம் பொய்யடி. அதெல்லாம் எங்க அப்பாக்கு ஒண்ணும் ஆகல. நாங்க அப்பாவை காப்பாத்திட்டோம். ஏண்டா அவகிட்ட மட்டும் போய் சொல்லிருக்க? அவதான் என்ன காப்பாத்ததுக்கே வந்தவ. நீ வேற பாவண்டாவ. ஏமா பயப்படாத, நான் நல்லாதான் இருக்கேன், ஒண்ணும் ஆகல. நான் பாலை குடிக்கலமா. அப்போ நேத்து நீங்க படுத்திருந்தீங்க, உடம்பு முடியலன்னு சொன்னாங்க. அப்ப எல்லாம் நடிப்பா மாமா? ஏமா மருமவளே, நான் நல்லாதான் இருக்கேன், எனக்கு ஒண்ணும் ஆகல. உங்க அத்தைய சரி பண்றதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறோம். மத்தபடி எனக்கு எதுவும் இல்ல. உன் தங்கச்சிக்கும் உங்க அத்தைக்கும் எதுவும் தெரிய வேண்டாம். சொல்லிக்கிளி கொடுத்துறாத. என்னம்மா, உனக்கு மட்டும் தான் விஷயம் தெரியாது. நான் கூட சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நீ சொல்லி ஏதாவது ஒல்லடிட்டேன்னா என்ன செய்றது? நீ பயந்துருவன்னு ஒண்ணும் சொல்லல. அடப்பாவி, நீயுமாடா? ஏய், போய் எங்க அப்பாக்கு சூடா ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சும்மா பயந்துகிட்டே இருக்கவகிட்ட என்னத்த சொல்றது? டேய், முதல்ல போய் அவளை சமாதானப்படுத்து போ. அவ இன்னும் அதிர்ச்சியில தான் இருக்கா. எம்மோ, தாத்தா நல்லா இருக்குது. உனக்கு பிடிக்கலையா? ஏன் இன்னும் பாந்து முடிச்சிட்டு இருக்க? அது இல்லடா, ஆச்சிக்கு தெரிஞ்சா அப்படிதான் எல்லாரையும் தொலைச்சு போடுவாங்க. அதை நினைச்சாலே பயமா இருக்கு. நீ சரியான பயந்தாங்களி. ஆனா யாரும் வாங்கிட்டு சொல்லல. ஆச்சிக்கலாம் தெரிஞ்சலாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. ஆனா ஏதாவது மூச்சு விட்ட அப்பட நடக்கடதே வாட. என்ன புரிஞ்சிச்சுல? சரிடா. டேய் ஜான், பாவண்டா மகா, எம்பிட்டு நேரம் அப்படி நின்னுட்டே இருப்பா. போ, அவளை கூட்டிட்டு ரூமுக்கு போ. சரிப்பா, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் பாத்துக்கிறேன்டா. அதான் அண்ணன் இருக்கால, நீ போ. சரிப்பா. டேய், உன்கிட்ட தான் பேசணும்னு நினைச்சேன். இங்க பாரு, நான் சொல்ற விஷயம் ஜானுக்கும் ஜேம்ஸுக்கும் தெரிய வேண்டாம். என்னப்பா சொல்லுங்க. டேய், எனக்கு எப்பவும் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. உங்க அம்மாவை நம்பவும் முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த சொத்தை உங்க 4 பேர் பேர்லயும் எழுதிடணும். வக்கீல் கிட்ட டாக்குமெண்ட் ரெடி பண்ண சொல்லு. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாங்க இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் ஆகாது. இல்லடா, யாருக்கு என்ன நிலைமை எப்ப எப்படி ஆகும் அதெல்லாம் சொல்ல முடியாதுடா. என்ன இப்படி சாய்க்கிறதுக்கு திட்டம் போட்ட உங்க அம்மா கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. இங்க பாரு, அப்படி எனக்கு ஒரு நிலைமை ஆயிட்டா ஜானையும் மகாவையும் உங்க அம்மா இந்த குடும்பத்தில இருந்தே துரத்தி விட்டுருவா. ஜேம்ஸ் நிலைமையாது தப்பிச்சிரும். ஏன்னா அவளுக்கு ஜேம்ஸ ரொம்ப பிடிக்கும். ஆனா ஜான அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. அவன் ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறது என்னமோ அவளுக்கு பிடிக்காது. அதனால ஜானையும் மகாவையும் எந்த நேரத்திலயும் அவ துரத்தி விட்டுருவா. நாம அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. சொத்தை 4 பங்கா பிரிச்சு உயிரெழுத சொல்லிடா. எனக்கு நீங்க பேசுறத கேட்டா ஆச்சரியமா இருக்கு. நீங்க ஜான ரூம்க்கு அனுப்பும் போதே ஏதோ சொல்ல போறீங்கன்னு மனசுக்கு பட்டுச்சு. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் உயிர் எழுத போற விஷயம் ஜானுக்கும் ஜேம்ஸுக்கும் தெரிய வேண்டாம்டா. ஜாக்குலினுக்கும் தெரிய வேண்டாம். அப்பா, எனக்கு சங்கடமா இருக்குப்பா நீங்க இப்படி பேசுறத பார்த்தா. என்னடா செய்யறது, அதுதான் நிலைமை. நாம அதை புரிஞ்சுக்கணும்ல. உங்க அம்மா எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டா. இங்க பாரு, நான் இப்படி பேசிட்டு இருக்கிறத பார்த்தாலே அவ என்ன எதுனாலும் பண்ணலாம். இங்க பாரு, நம்ம குடும்ப சூழ்நிலை உனக்கு நல்லா தெரியும். நீ மூத்தவன், அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன். சரிப்பா, உங்க இஷ்டப்படியே செய்யறேன். உயில எப்படி எழுதணும்னு சொல்லுங்க. டேய், வடக்கு இருக்கிற 2 ஃபார்ம் ஹவுஸையும் ஜாக்குலின் பேர்ல எழுதிரு. இந்த வீட்டையும் இங்க இருக்கிற தோட்டத்தையும் உன் பேர்ல எழுதிரு. அப்புறம் ஜேம்ஸுக்கு சென்னையில இருக்கிற வீட்டையும் தோட்டத்தையும் அவன் பேர்ல எழுதிரு. ஜான்க்கு பெங்களூர்ல இருக்கிற 2 வீட்டையும் தோட்டத்தையும் அவன் பேர்ல எழுது. அது போக நகை பணம் எல்லாத்தையும் சரிசமமா பிரிச்சுக்கோங்க. இந்த கம்பெனில உங்க 4 பேருக்குமே பொறுப்பு உண்டு. 4 பேருமே இதுல ஷேர் பண்ணிக்கோங்க. ஆனா 4 பேரும் கடைசி வரைக்கும் நீங்க ஒத்துமையா இருக்கணும். அந்த மாதிரி எழுதி வச்சிரு. டேவிட்க்கு ஒரு முக்கியமான பொறுப்பை கம்பெனில கொடுத்துருங்கடா. அவன் கடைசி வரைக்கும் உங்க கூட சேர்ந்துதான் இருக்கணும். என் பொண்ண தனியா விட்டுறாதீங்கடா. அப்பா, எல்லாத்தையுமே உங்க ஆசைப்படியே செய்யறேன்ப்பா, கவலைப்படாதீங்கப்பா. அது போக பேங்க் லாக்கர்ல இருக்கிற 500 பவுனை உங்க அம்மாட்டையே கொடுத்துருங்கடா. அவ என்ன வேணாலும் பண்ணிக்கிறா. அது அவ நகை. அதனால அதுல நீங்க யாரும் சொந்தம் கொண்டாடக்கூடாது. அது போக கிழக்கு இருக்கிற ஃபார்ம் ஹவுஸ அவ பேர்ல எழுதிரு. சரிங்கப்பா. அது போக இந்த பீரோல ஒரு பாலிசி ஒண்ணு இருக்கு. அது உங்க அம்மாக்கு, எனக்கு அப்புறம் அவளுக்கு தான் போய் சேரும். அதுல நீங்க யாரும் உரிமை கொண்டாடாதீங்க. உங்க அம்மாக்கு ஒரு இன்சூரன்ஸ் ஒண்ணு போட்டிருக்கேன் 10 கோடி ரூபாய்க்கு. அதுவும் அவ பேர்லயே இருக்கட்டும். அவ யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாளோ அத அவ நாமினியா போட்டுக்குவா. அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, சரியா? அப்பா, நாங்க எதையுமே கேட்க மாட்டோம்ப்பா. நீங்க என்ன சொன்னீங்களோ அதுபடி எழுதுறேன். இப்ப கூட
எனக்கு இந்த படத்து மேல எந்த ஆசையும் இல்ல. என் தம்பியும் அதை தான் சொல்லுவான். ஆனா நீங்க சொன்னதுக்காக நான் எழுதிட்டு வரேன்பா. சரிப்பா, இது உங்க அம்மாக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே தெரிய வேண்டாம். சரிப்பா, கவலைப்படாதீங்கப்பா. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் போய் அவகிட்ட சொல்லி காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். சரிடா. ஏட்டி மகாவியும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. அட போமா, நீ வேற. அவ வந்துட்டு தான் மறு வேலை பாப்பா. அத்தான் வேற லீவை போட்டுட்டு வீட்டுல இருக்காரு. பின்ன எங்க இருந்து வருவா? ஆமாட்டி, அவ எங்க வருவா? பொருசு இருந்தா கண்டிப்பா வரமாட்டா. சரி, உன் மாமனாருக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லையா? பேதியில போவாளுவோ அப்படி கருமி கருமி அந்த ஆளை கடைசியில சாச்சி விட்டாளே. அந்த ஆளு நல்ல மனுஷரு தெரியுமா? உனக்கு புரியுது. என்ன செய்யறது? எனக்கு வாச்ச மாமியா அப்படித்தானே இருக்கா? பின்ன என் மாமா பாவம் தெரியுமா? பேதியில போவா 24 மணி நேரமும் கட்டின புருஷனை கருவிக்கிட்டே வரப்பா. அவள நல்லாவே இருக்க மாட்டாட்டி. சி, என்ன பொம்பளாவா? நீ சொல்ற அவதான் நல்லா இருக்கா, பின்ன நீ ஏன் நல்லா இருக்க? அது என்னமோ உண்மைதாண்டி. அவ்வளவுக்கெல்லாம் வாழ்வு நல்லா தான் இருக்கு. கெட்டவா கேடு செய்யறவ தான் நல்லா இருக்கா. நம்மள மாதிரி புருஷன் கிடக்கிற உழவெல்லாம் இப்படித்தான் லோல் படுத்தாளுவோ. போதுமே, உடனே எங்க அப்பாவை குறை சொல்லிடுவியே. அப்படி என்ன லோல் பட்டுட்ட? எங்க அப்பா உன்னை நல்லா தானே பாத்துக்கிடுது. எதையாவது சொல்லணும்னு சொல்லாதம்மா. அடிப்பாவி, ஏன் வாயவை கிளறிக்கிட்டு ஏங்கிட்டே வாங்கி கட்டிக்கிறிய? சரிதாண்டி, உன்னெல்லாம் நம்பி எதுவும் சொல்ல முடியாது. ஏமா, வீட்டுக்கு வந்திருக்கிறேன், நாக்குக்கு ருசியா எதையாவது செஞ்சு போடுவேன்னு பார்த்தா ஒன்றும் செய்ய மாட்டேங்கிற. செய்கிறேன். உன் அக்காவும் வந்திருந்தனா சந்தோஷமா விழுந்து செய்வேன். அவ தான் வரலையே. அவளுக்கு வத்த குழம்பு பிடிக்கும், செஞ்சு தரேன், எடுத்துட்டு போறியா? போமா, நான் வந்திருக்கேன். வத்த குழம்பு செய்ய போறியா? ஒழுங்கா சாம்பார் வச்சு அவியல் வை. மத்தியானத்துக்கு பாயாசம் ஏதாவது செய். என் புருஷன் சாப்பிட வர சொல்றேன், வருவாரு. ஆமாட்டி, தினமும் சாம்பார் அவியல். அப்பளம் சுட்டா உங்க அக்காக்கு ரொம்ப பிடிக்கும். வத்த குழம்பு வச்சு அப்பளம் சுட்டு தரலான்னு நினைச்சேன். நீ கேப்பியா? நீ தான் அவளுக்கு நேரி எதிர்மாறாச்சே. ஆமாமா, நான் வந்திருக்கேன், நீ அவளை பத்தியே பேசிக்கிட்டு. அவளுக்கு பிடிச்சதே செய்வாளாம். அப்ப எனக்கு பிடிச்சதை யார் செய்வா? ஒழுங்கு மரியாதையா போய் சாம்பாரை வச்சு அவியலை வை. செய்யறேன்டி, கரையாத. செஞ்சு தரதான் எம்பிட்டு நேரம் ஆயிரம் சாம்பாரை வைக்கிறதுக்கு. வைக்க தொலையாது. செத்த நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்போமேன்னு பார்த்தேன். சரி, வச்சு தரேன். ஒரு காஃபியை போட்டு எடுத்துட்டு வரேன், குடிச்சிட்டு செத்த நேரம் பேசிட்டு 11:30 மணிக்கு ஒலைய வச்சா போதாதா? உன் புருஷ வரவும் டான்னு 1 மணிக்கு சோத்த போட்டுருவேன். அதானே, உனக்கு இன்னும் கதை கேட்கணும். கதை கேட்கலனா நீ போய் வேலை செய்வியா? சரிம்மா. யாருக்கிட்ட டீ கேட்க போறேன்? 2 பேரும் கடந்தியே, நல்லா நேரம் போச்சு. நீங்க இப்ப சாட்டி ஓடி போயிட்டியே, கூட மாட வேலை செய்வியே. இப்ப உங்க அப்பாக்கு காலையில பொங்கி கொடுத்தா அவரு சாயங்காலம் ராத்திரி ஆக்கிடுறாரு வர்றதுக்கு. ஒத்தையில எம்புட்டு நேரம் தான் உட்காந்துருக்கேன். அக்கம் முக்கம் போய் கதையை பேசலான்னு பார்த்தா எல்லாவளும் வேலைக்கு போயிருந்தாளுவோ. ஆமா, உனக்கு கதை பேசுறதுங்க எல்லாரையும் வீட்டுல உட்கார சொல்றேன். போதுமா? போய் வேலையை பாருமா. முதல்ல ஒரு காஃபியை போட்டுட்டு வா. சரி டி.